ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். குக்வேர் கலெக்ஷன்ஸ் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குக்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து என்ன ஸ்பெஷல், எதுக்காக இந்த குக்வேர்ஸ், அப்புறம் என்ன பிராண்ட், எதுக்காக அதை சூஸ் பண்ணேன், இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து உங்களுக்கு இதில் எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுட் கிரேட் நான் சொன்ன மாதிரி 304 வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 ப்ளை வந்து குக்வேர். உங்களுக்கு 3 ப்ளைனா என்ன, 5 ப்ளைனா என்ன, 7 ப்ளைனா என்ன, ஃபுட் கிரேட்னா என்ன, 304ங்கிற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது என்னங்கிறது வந்து ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த குக்கரில் வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்கட். நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டு பெரிய கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் குக்கர் வாங்கினீங்கனாலும் ரப்பர் கேஸ்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான்ங்கிறது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட், அதனால் வந்து ரொம்ப நல்ல லைஃப் வரும். அப்புறம் இந்த குக்கரில் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வர குக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே இருக்காது, ஆனால் இது வந்து கண்டிப்பாக நல்ல வெயிட்டாக இருக்குது. அப்புறம் இதோட லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பருப்பெல்லாம் வச்சோம்னா பொங்கி வரும் இல்லைங்களா, அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொங்கி வளைஞ்சு வராது. அந்த டிசைன் இல்லைனாலுமே இதில் வந்து பொங்கி வளைஞ்சு வராது. காரணம் வந்து இந்த சிலிக்கான் கேஸ்கெட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பயங்கர நான் சொன்ன மாதிரி ஹெவியாக இருக்குது. ஃபுட் கிரேட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து 3 ப்ளைங்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இந்த பேஸ் வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, மின்னுவதெல்லாம் பொண்ணில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேஸ் இருக்கிறது எல்லாமே ஃபுட் கிரேடு நீங்கள் நினச்சிடாதீங்க. நார்மல் பாத்திரத்தில் கூட, அதாவது சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி பேஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அது எல்லாமே 3 ப்ளை கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த குக்கரில் நான் சொன்ன மாதிரி அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா க்ரிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பேக்கேஜில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த யூசர் மேனுவல் வித் வாரண்டி கார்டு இருந்துச்சு. அப்புறம் இதில் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த குக்கரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்கா நீங்கள் நினச்சிட வேண்டாம். நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன கப்பு வேணும்னா கூட நீங்கள் வாங்கலாம். எல்லாமே ஃபுட் கிரேடில் வாங்கலாம், அதுதான் பெரிய ப்ளஸ். அப்புறம் ஒரு விசில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பேக். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர். எங்கிட்ட ஆல்ரெடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 ஹாட் பேக் வந்து இருக்குது. அது எல்லாமே 1000 சம்திங் அந்த மாதிரி தான். ஆனால் வந்து அது ஃபுட் கிரேட் கிடையாது. இது வந்து எல்லாமே ஃபுட் கிரேடில் வந்து இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு குக்வேர் வாங்கணும், ஃபுட் கிரேடில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, நீங்கள் வெயிட்டை வச்சோ அந்த பாட்டம் வச்சோ வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிடாதீங்க. உங்களை நல்லா ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பிராண்டட் கம்பெனிஸ் கூட அந்த மாதிரி வந்து நிறையா பாத்திரங்கள் வந்து வெறும் சாண்ட்விச் பாட்டம் மட்டும் வச்சு கூட இது பண்ணுறாங்க. அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் எப்போ போனீங்கனாலும் இந்த 5 ப்ளை 3 ப்ளை இந்த மாதிரி 7 ப்ளைங்கிறது இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ செட், கிஃப்ட் செட். இவங்ககிட்ட வந்து 3 பீஸ் காம்போ, 4 பீஸ், 5 பீஸ், 7 பீஸ்ன்னு நிறைய 9 பீஸ், 12 பீஸ்னால நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிஃப்ட்டு பர்பஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் காம்போவில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடாய், அப்புறம் ஒரு ஃப்ரை பேன், அதுக்கு 2க்கும் சேர்ந்த மாதிரி அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பேன், அதுக்கும் வித் லிட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா சாஸ் பேன் வந்து கொஞ்சம் வந்து சைஸ் சின்னது. இது ரெண்டும் சேம் சைஸ் 22 சென்டிமீட்டர், அதாவது 2.5 லிட்டர் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து எல்லா பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 3 ப்ளை தான், ஃபுட் கிரேட் தான். அதனால் நான் ஒவ்வொன்றுக்கும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த மேட் ஃபினிஷ் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்னா
நல்லா ஷைனிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லி. இப்போ அவுட்டரில் இருக்க ஷைனிங் வந்து உள்ளே இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவுட்டரில் இருக்க ஷைனிங் வந்து வேறு மெட்டீரியல், உள்ளே இருக்க ஷைனிங் வந்து வேறு மெட்டீரியல். ஏன் வந்து உள்ளே வந்து ஃபினிஷாக இருக்குன்னா, நீங்கள் உள்ளே வந்து நல்லா ஃபுல் ஷைனிங்காக பாத்திரம் எடுத்திங்கன்னா அதில் வந்து நிக்கல் வந்து அதிக அளவு இருக்கும். அந்த நிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது இல்லை. அதனால் வந்து கேன்சர் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதனால தான் வந்து அந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் கிரேட் வாங்கும்போது உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் தான் இருக்கும். ஏன்னா நிக்கல் வந்து இதில் அதிகமாக இருக்காது. ரொம்ப குறைவான, அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணணும் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஸ்டாக் பாட். இது எல்லாமே ஃபுட் கிரேட் தாங்க. எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் 3 ply தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து சின்ன சைஸ் தான் வந்து வந்திருக்கு. நான் வந்து இன்னொன்று வாங்கணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா பிரியாணியெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 5 லிட்டர் 7 லிட்டர் அந்த மாதிரி வாங்கினோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் நீங்கள் ஒரு டம்ளர் ரைஸ் யூஸ் பண்ணி அதாவது ஒரு பிரியாணி செய்கிறீங்க, இல்லை ஒரு புலாவ் செய்கிறீங்கன்னா கூட நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பாத்திரம் தான். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கண்டிப்பாக எல்லாருமே இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இட்லி பாட். இட்லி பாட் வந்து என்ன பெருசுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த இட்லி பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து 7 இட்லிஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். அப்புறம் வந்து நார்மலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நீங்கள் இட்லி பாத்திரம் வாங்கினீங்கனாவே அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குழியாக இருக்காது. நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வரும். என்கிட்ட ஏற்கனவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து நான்வெஜ் வந்து மோஸ்ட்லி நான் இட்லி பாத்திரத்தில் தான் செய்வேன். ஏன்னா வந்து நான்வெஜ் வந்து எல்லா பாத்திரத்தையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழியாக இருக்காது. இட்லி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வரும். இதில் நல்லா குழியாக இருக்குது. அதே சமயம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது ஹீட் ரெசிஸ்டன்ஸோட. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினா அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம வந்து ஏதாவது ஒரு இடிக்கு மாதிரி வச்சு தான் எடுக்கிற மாதிரி வரும். இதுவும் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இதுவும் ஃபுட் கிரேட், இதுவும் 3 ply தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்திரம் நல்ல ஹெவியாக இருக்குது. நல்ல பெரிய சைஸ் பாத்திரம். நீங்கள் வந்து பிரியாணி எல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக செய்கிறீங்கன்னா கூட இந்த பாத்திரத்துலேயே வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது 3 ply நல்ல ஹெவியாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. எல்லாமே ஃபுட் கிரேடு தான். அதனால் வந்து இதில் எல்லா விதமான சமையலுமே நம்ம இது ஒரு பாத்திரம் இருந்தால் போதும். இட்லியும் ஊற்றிக்கலாம், ஏதோ ஒன்று செய்யவும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸ் இட்லி பாட்டுன்னு சொல்லலாம். பேர் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கொழுக்கட்டை செய்கிறீங்க, என்ன வேணால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த 3 அட்டாச்மெண்ட் தான் வருதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னும் அடிஷ்னலாக வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட். இந்த பிளேட் எதுக்காகனா இந்த டோக்லா செய்யலாம், இல்லைன்னா வந்து இந்த தட்டு இட்லி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு கேக்கே பேக் பண்ணுறீங்கன்னா கூட இதுக்குள்ளே அந்த பிளேட்குள்ளார வச்சு கூட நீங்கள் இந்த இட்லி பாட்டில் வந்து பேக் பண்ணலாம். என்ன வேணாலும் வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றே போதும், ஆனால் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா 2 இட்லி பிளேட் நம்ம சாதாரணமாக வந்து இட்லி பாத்திரம் வாங்கினோம்னா ஒரு தட்டில் வந்து இட்லி அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும், ஒன்றில் வந்து கம்மியாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இதில் எல்லாமே 7 இட்லி ஊற்றலாம், 14 இட்லி வருது. நார்மலாக 12 இட்லி ஊற்றுற மாதிரி தான் வரும். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஹேண்டில் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு சில ஹேண்டில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து பிடிக்கும் போதே தெரியுது நல்லா சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட். நம்ம சொன்ன மாதிரி 3 ply தான். எல்லாமே நான் வாங்கி இப்போ வச்சுருக்க எல்லா குக்வேரும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுட் கிரேட் தான். ஏன் வந்து ஃபுட் கிரேட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுங்கிறது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த காரணத்துக்காக தான் வந்து இப்போ வந்து நான் குக்வேர்ஸ் வந்து ஃபுட் கிரேடில் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரேலேடிங்கிற பிராண்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். எதுக்காக இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் கேட்டிங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து சூப்பர் அமேசிங். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிராண்ட்ஸோடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி.
அதுவும் இல்லாமல் இப்போ டிஸ்கவுண்ட் வேறு போயிட்டுருக்குங்க. பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான் லைஃப் லாங் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஃபேமிலிக்காக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஒரு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5000 2000 இந்த ரேஞ்சிலலாம் எடுப்பீங்க. மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 ருபீஸ்க்காவது ட்ரெஸ் எடுப்பீங்க. அது எவ்வளோ நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி குக்வேர்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஆரோக்கியமாக இருந்தால் தான் உயிரோடு வாழ முடியும். உயிரோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுட்டு தயவு செஞ்சு குக்வேர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இன்னும் அந்த பழைய குக்வேர்ஸ் அலுமினியம் இல்லைன்னா வந்து இந்த நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட் கிரேட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகுங்க. இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க வெப்சைட் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக் கூட சென்ட் பண்ணுவாங்க. அதிலே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கூட இது பண்ணிக்கலாம். இங்கே 3 ப்ளைனா என்ன, இந்த குக்வேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம சமைச்சதையும் வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பாத்திரத்துலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுட் கிரேட் ப்ராடக்ட், அதனால் ஒன்றுமே ஆகாது. அப்புறம் நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள், அதிலே கம்பேரிசன் போட்டிருப்பேன். எதுக்காக இந்த பிராண்டுங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக தான் நான் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து திங்ஸ் நிறையா இருக்குது உங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸு. நீங்கள் ரைஸ் ட்ரம்லேருந்து எல்லாமே வாங்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக பாத்திரம் வகைகள் கொடுக்குறதா இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பாத்திர வகைகள் வாங்கி கொடுங்க. நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு, பொங்கல் ஆஃபர், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வெப்சைட்டில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள்.